ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா Deepashree. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு DML வீடியோ. நம்ம சேனலில் நிறைய DML வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 25-30 வீடியோ கிட்ட DML வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு, சரியா? ஸோ இன்னைக்கு வந்து அகைன் மார்னிங் டு நைட் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு எனக்கு மெயினாக என்னெல்லாம் வேலை இருக்குது அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இருக்குது? இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் காமிக்க போறோம். புதுசா வீட்டுக்கு ஒரு பொருள் வந்திருக்கு, அதை நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். வந்து இன்னும் எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் கேமரா பழகலை, அதனால ஸ்க்ரீன்ல வேற எங்கேயாவது அப்படியே எங்கேயாவது பார்த்துட்டு அப்புறம் நான் கேமரா பார்த்தா கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, சரியா? அதை நான் பழகிடுவேன். ஓகே, நான் அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 1+8 தான் எடுத்திருக்கிறது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து எடுத்திருந்தேன் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டு ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருந்தேன். பர்பிள்லேருந்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ். அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோ கீழே வந்து ஆடியோ வீடியோ வந்து கிளாரிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து விளாக்லாம் இந்த சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் எடுப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் மெசேஜ் ரெகுலராகவே அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. இந்த DML பார்த்து யாரெல்லாம் அனுப்புறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வீடியோக்குள்ளே ஜம்ப் ஆயிடலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அழகாக காஃபி கொண்டு வந்துட்டாங்க. க்யூட்டாக இருந்தது பார்க்க, 3 டம்ளரை வச்சு அழகாக கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து ரொம்ப கொதிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீட்டில் வந்து புதுசாக வந்து பெட் ஒன்று வாங்கி போட்டிருந்தோம். நான் இன்ஸ்டாகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து லிவிங் ரூமில் ஒரு சிட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 பெட் இருக்குது. பெட்ரூமில் கட்டில் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா மெயினாக லிவிங் ரூமுக்காக தான் வாங்கியிருந்தது. ஹாலில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு சமயத்தில் படுத்துப்போம். பட் மேக்ஸிமம் இங்கே சும்மா லேப்டாப் யூஸ் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா wakefit அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி பேக்கேஜிங் வரும்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸை தான் நம்மளுக்கு வந்து போட்டு வரும். சூப்பராக டெலிவரி பண்ணிட்டு போனாங்க 2 பேர் சேர்ந்து. வீட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குல்ல, ஸோ செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நாங்கள் வெளில வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம் அதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சஜஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் நான் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். மெயினாக எனக்கு இது என்ன பிடிச்சிருக்குன்னா, இது வந்து 10 வருஷம் வாரண்டியோட நம்மளுக்கு வந்து வரும். அண்ட் ஆல் ஓவர் இந்தியா வந்து இது ஷிப் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து 100 days இது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு பிடிக்கலன்னா நான் 100 daysக்குள்ளே நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓகே பெட்டு போட போகிறோம், அதுவும் ஒயிட் கலர் பெட்டுன்றதுனால முதல்ல ஒரு கார்ட்போர்ட் போட்டு அதுக்கு மேலே பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா வந்து இப்போ வந்து பெட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜஸ்ட் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து க்ளீனாக ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் பயப்படலாம் மேபி சேஃபாக வருமா என்னன்னு சொல்லிட்டு. செம்ம சேஃபாக தான் வந்துருந்தது. ஸோ பயப்படலாம் வேணாம். அண்ட் நம்மளுக்கு வந்து பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா வேக்யூம் கம்ப்ரஸ் பேக்கேஜிங்கில் தான் நம்மளுக்கு வந்து பெட்டு போட்டு வந்துருந்தது. சூப்பராக வந்து பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. அதுவும் இந்த டப்பா நான் யோசிச்சிட்டே இருந்து இவ்வளோ பெரிய பெட் எப்படிடா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளீனாக பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. ஸோ அது மாதிரி இது கூட வந்து இந்த வாரண்டி கார்டு அண்ட் அதை பற்றி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான கத்தி அதுவும் வந்து இந்த இதுலேயே ஒட்ட வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த பெட்லேயே. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த கத்தி கொடுத்துருக்காங்கல்ல, கத்தி மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம க்ளீனாக ரிமூவ் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஸோ போட்டதுக்கப்புறம் அந்த பெட்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வெள்ளை கலரில் இருக்கலாம், இந்த பக்கமும் வச்சுக்கலாம். இல்லை திருப்பிட்டு கிரே கலரில் இருக்கலாம், அந்த பக்கமும் வச்சுக்கலாம். என் தம்பி ஹைட்டுக்கு கரெக்டாக இருந்தது. என் தம்பி 6 feet இருப்பான். ஸோ அவன் ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருந்தது அந்த பெட்டு. அதே மாதிரி செம்ம அகலமாக இருந்தது. ஓகே, ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயினாக மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறது எல்லாத்துக்குமே இந்த பெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில். இப்போ எல்லாருமே என்னோட vlog சேனல் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா wakefitோட ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபோம் மேட்ரஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். சைடில் ஜிப் இருக்கும், அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இந்த கவர் இருக்குல்ல அதை நம்ம வாஷ் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளீனாக இருக்கும். இது கிரே சைடும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒயிட் அண்ட் எது வேணுமோ உங்களுக்கு அது டாப்பில் வேணுமோ போட்டுக்கலாம். அதேமாதிரி இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷன் இதை பற்றி சொல்லுங்கன்னு என் vlog சேனல். அதனால் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 3 லேயர் இருக்குது. முதல் லேயர் வந்து மெயினாக என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மெமரி ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெமரி ஃபோம் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்பு எல்லாத்தையும் சீராக்குது. நம்ம உடம்புல இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம உடம்பு ஷேப்பாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் ஜோன் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஸோ இந்த லேயர் வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்பைனை வந்து கரெக்டாக அலைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபுல் பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். தேர்ட் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ரெசிலியன்ஸ் ஃபோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபுல் மேட்ரஸோட பேஸ் லேயரே. ஸோ ஓவரால் மேட்ரஸோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுதான் ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு வந்து முதுகு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிளட் கிளாட்டிங் இஷ்யூவே இருக்காது. ஏன்னா இது வந்து நான் குயில்டர் டிசைனில் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோ காஸ்ட் EMI ஆப்ஷன் கூட அவைல் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது நீங்கள் பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாப்பா லியா இருக்கால, அவளுக்கு வந்து என்னோட தம்பி வந்து சீப்படுத்து தலைவாரி விட்டுட்டு இருந்தான். ஸோ எப்பவுமே தலைவாரிட்டா ரொம்ப டயர்ட் ஆகிடுவா. ஸோ டயர்ட் ஆகிட்டு கட்டில் கிட்ட போய் படுத்துட்டா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நான் என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ஹால் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து அப்படியே வச்சிருக்கேன். இன்னும் அதை கிளியர் பண்ணல வீடியோ முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட் சும்மா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் தான் இனிமேல் போடலான்னு இருக்குது. இது நைட்டி மாதிரி எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இருக்கிற ட்ராயர்லாம் மகா மட்டமாக இருந்தது. எல்லாத்தையும் ரொம்ப மோசமாக வச்சிருந்தேன். நான் வீடியோ பேக் டு பேக் ஷூட் பண்ணதுனால நான் அப்படியே போட்டு வச்சிருந்தேன். குப்பை தொட்டிலாம் வாய் வழியாக வழிஞ்சிட்டு இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த துணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மடிக்காமல் துணிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். எந்த துணி எதையுமே கிளியராக மடிச்சு வைக்கலாம் நான். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா உட்காந்து ஓகே தண்ணி குடிச்சிட்டு நம்ம உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு பாட்டு காதில் ஹெட்ஃபோனை வச்சுட்டு நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரெட் கூட இருக்குல்ல, அதில் என்னோட துணி நிறைய இருந்தது. ஸோ முதல்ல வந்து எப்போவுமே துணி மடிக்கும் போது உங்களுக்கு நிறைய துணி இருக்குன்னா இன்னர்ஸ் தனியாக எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் தனியாக எடுத்து வைங்க, குர்த்திஸ் தனியாக எடுத்து வைங்க, பாட்டம்லாம் தனியாக எடுத்து வைங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட பேண்டீஸ் எல்லாமே இந்த மாதிரி அண்டர் கார்மெண்ட் ஆர்கனைசர் இருக்குல்ல, நம்ம வாங்கியிருந்தேன் மீஷோவில், அதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சு இந்த இதுக்குள்ளே வச்சுக்கிறது. இதை வச்சுட்டு என்னோட வார்ட்ரோப்பில் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் அண்ட் பிரேசியர்ஸ் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதையும் மடிச்சுட்டு உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னர் வேரெல்லாம் கரெக்டாக மடிச்சிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டாப்ஸ். ஸோ டாப்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. ஆக்சுவலி நிறைய டாப்ஸ் இந்த வாட்டி, ஏன்னா மீஷோலேருந்து வேறு புது டாப்ஸ்லாம் நிறைய வாங்கியிருந்தால. ஸோ டாப்ஸ் எல்லாத்தையும் நிறைய வரிசையாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பாட்டம் டாப்ஸ் குர்த்திஸ் எல்லாத்தையும் கிளியராக மடிச்சு வச்சுட்டு எப்பவும் போல் நான் செட்டாக என்னோட ஹேங்கரில் மாட்டி வார்ட்ரோப்பில் வைப்பேன்ல, ஹேங்கர் இது பண்ணி. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக வந்து எவ்வளோ செட் இருக்கோ அத்தனையும் இந்த மாதிரி க்ளீனாக ஹேங்கரில் போட்டுட்டேன். ஹேங்கரில் போட்டு வைக்கும்போது நம்ம கரெக்டாக செட்டாக போடுவோம். பிளாக்னா ப்ளூ அது மாதிரி கரெக்டாக என்ன பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் மாதிரி கரெக்டாக செட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து என்னோட வார்ட்ரோப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அதை வந்து பாருங்கள் பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்ல, அது கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். இந்த இடத்துலலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. சரி நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அதே மாதிரி குப்பை தொட்டியில் இருந்து குப்பையை போட்டுட்டேன். ஓகே, ஸோ கொஞ்சம் குப்பை தான் இருக்குது. ஸோ அது ஓவர். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ துணி இருந்தது. இந்த ரெட் கலர் இது இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாகவே முக்கால்வாசி என் துணி தான். அது எல்லாத்தையும் மடித்து நான் க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வார்ட்ரோப்பில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸில் வந்து என்னோடய நைட் வேர்லாம் ஹேங் பண்ணியாச்சு. அண்ட் டாப்ஸ்லாம் இங்கே வச்சுட்டேன். அண்ட் இன்னர்ஸ் எல்லாமே வந்து இதில் செட் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஃபுல்லாக இது க்ளீனாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் எப்போவுமே வந்து எடுத்ததை கரெக்டாக மடிச்சு வச்சோனாலே மேக்ஸிமம் வந்து வார்ட்ரோப் இப்படியே தான் மெயின்டைன் ஆகும் எனக்கு. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த வாட்டி நான் நிறைய டாப்ஸ் வாங்கியிருந்தேன் மீஷோவில். இன்னொரு டாப்ஸோட இது வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டாப்ஸ்லாம் இங்கே மடிச்சு வச்சுருக்கேன். இதுவும் டாப்ஸ் தான். இது மட்டும் இது ஜாக்கெட் அண்ட் இது வந்து ஒரு ஜீன் பேண்ட் மாதிரி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக டாப்ஸ் தான். எல்லாமே க்ளீனாக மடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு துணி, சாரி ஏதோ பையன்னு நினைக்கிறேன், தங்க வச்சுருக்கா. ஸோ இது வந்து இன்னர்ஸ் அண்ட் அகெயின் வந்து சம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து அகெயின் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பிஆர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வந்து பெரிய பர்பிள் பாக்ஸ் இருந்ததுல, இருங்க காமிக்கிறேன். இந்த பர்பிளோட பாக்ஸ் ப்ராடக்ட் நிறைய வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாம் வந்து நான் கொண்டு போய் வேறு ஏதாவது ரூமில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த ரூமை ஒரு வழியாக. அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு இந்த ஊஞ்சல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பெட் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த இதுக்காக நம்ம லிவிங் ரூமுக்காக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சரி ஓகே, அதனால வந்து இந்த ஊஞ்சல் ரொம்ப கடுப்பாக இருக்குது, தடப்பட்டுகிட்டே இருக்கனால இந்த ரூமில் யாருமே அவ்வளோ வரதில்லாதனால இந்த ரூமில் நான் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு க்ளீனிங் முடிச்சாச்சு. அடுத்த க்ளீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய புக் ஷெல்ஃப் தான். புக் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பவுச் ஓப்பன் பண்ணியிருந்தது, சாக்லேட் கவர்லாம் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் கொஞ்சம் ஒயர் அப்படி இப்படி நிறைய மோசமாக இருந்தது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், மைக் டப்பாவை மட்டும் தூக்கி மேலே வச்சுட்டேன். அண்ட் என்னோடய காலேஜ் புக்ஸ், குண்டு புக்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் நார்மலாக அரேஞ்ச் ஆகினா இருந்தது. பட் சும்மா அந்த இடத்துல தூசி மட்டும் தட்டி விட்டுட்டு எது எங்கே வைக்கணுமோ அதுதான் அங்கே வச்சுட்டேன். அதுவே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்காவாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதா சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்தா அம்மா ரசம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் சாதம் வச்சாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு கறந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதுக்குள்ளே எருமை மாடு சைஸில் ஒரு பார்சல் வந்துருச்சு. ஸோ 3 பார்சல், ஒரு பெரிய எருமை மாடு சைஸ் பார்சல், அது இல்லாமல் 2 குட்டி குட்டி பார்சல் வந்துருந்தது. ஓகே, ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதையும் காமிச்சிருக்கேன் நான். நேற்று பார்த்திங்கன்னா இதே இந்த கிளிப் வந்து நீங்கள் என்னோட தங்கையோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, DML வீடியோ. ஸோ நான் லேட்டாக பப்ளிஷ் பண்ணுறேன், எனக்கு முன்னாடி போட்டுட்டா. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா பேக்கேஜ் ஓப்பன் பண்ணேன். அது என்ன வந்திருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டிஜிடெக்லேருந்து ட்ரைபாட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இதுதான் நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். போட்டுரும், நான் ஒரு vlogல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் அது வந்து எனக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி நான் டிஜிடெக்கே கொஞ்சம் அமௌண்ட் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை ஆர்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெட் க்ளவுஸ் ஆர்டர் போட்டேன் பாப்பா லியாக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரெட் என் தங்க வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் பேக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா எங்கள் அம்மாவும் லியாவும் கொஞ்சிக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது, டிஎம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணேன். இவ்வளோ முரட்டுத்தனமாக பார்க்குறா. கட்ட மாட்டியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்னோட தொப்பைக்கு வந்து பசி ஏற்பட்டுருச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நம்ம சீஸ் போட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பிரெட்டுக்கு நடுவில் சீஸை வந்து நல்லா துருவி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 பிரெட் சாப்பிட்டாலே செம்ம ஃபில்லிங் ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லது. பட் எனக்கு நடுவில் பசிச்சதுனால சாதம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு மத்தியான நேரத்தில் இதை நான் எடுத்துக்கிட்டேன் தொப்பைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தம்பி லியாலாம் பக்கத்தில் இருந்தாங்க. லியாவுக்கு வந்து சீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பிரெட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீஸ் வித் பிரெட் வந்து அவளுக்கும் நான் கொடுத்தேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போயிட்டு நல்லா தின்னுட்டேன், பிரெட்டு தின்னு முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன பிளான் அப்படின்னா வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன். இப்போ தான் நான் வீடியோ எடிட்டிங்கே பண்ண போகிறேன். அந்த இவ்வளோ துணி மடிச்சிச்சுலாம் அதுவே எனக்கு 2 hours கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 5:15 கிட்ட ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு 5:50 வரைக்கும் எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போய் குளிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். குளிக்க முடியலன்னா கண்டிப்பாக குளிக்க மாட்டேன். நான் ஓப்பனாகவே சொல்ல, குளிக்க முடியலன்னா குளிக்க மாட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த வீடியோ எடிட் நான் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தானே என்னன்னு தெரியல. பட் ஒரு வீடியோ எடிட்டிங் அண்ட் அப்லோட் இருந்தது. ஸோ எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டே அண்ட் மை லைஃப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் எடிட் பண்ணி அந்த வீடியோ சைடில் நான் வந்து பப்ளிஷும் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ என்ன பாட்டு கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விங்க் மியூசிக்கில் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த பாட்டு என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. இந்த பாண்டிய நாடு படத்தில் இந்த ஒத்தக்கடை மச்சா அந்த பாட்டு நான் செமையாக இருந்தது. என்னமோ என் சுச்சுவேஷன் சொல்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே கேட்டு வைப்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வந்து எனக்கு ரசம் பண்ணியிருந்தாங்க அம்மா, எனக்கு அது பிடிக்கல. சரி ஓகே பிரெட்டே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், நைட்டு பிரெட்டே தின்னுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டும் விடல பார்சல் வருது. ஸோ நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஷாப்பிங் போர்டுன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போர்டாக யூஸ் பண்ணலாம், அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பாஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 to 4 பர்பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் அம்மா இல்லை தங்க யாராவது அக்கா யாராவது இருக்காங்கன்னா வாங்கி கொடுங்க. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டு அவங்களோட சேனலில் போடுவாங்க, அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். என் தம்பி இதை அன்பாக்ஸ் பண்ணி விளையாடுறான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:30 மணிக்கு ஆகுது. நான் இப்போ போய் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா இப்போலாம் எனக்கு இருக்கிற சுத்தமாக டைட்டு, செம்ம டைட்டு. 2 சேனல் மெயின்டைன் பண்ணுறதுலாம் நாக்கு தள்ளுற கேஸ் என்னால் முடியலை. ஓகே, ஸோ அதனால் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக ஸ்கின் கேர் ரொட்டீன் வச்சுக்கிறது. நான் குளிக்கல. ஸோ எனக்கு என் ஃபேஸ் ரொம்ப அப்படியே டல் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் சரி டக்குன்னு முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் பயோட்டிக்கோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹனி ஜெல் அப்படின்னு சொல்லி தங்கச்சி வாங்கி வச்சிருந்தா புதுசா. சரி இதை சுட்டுட்டு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ டோனருக்கு நம்ம பார்ப்போம். டோனருக்கு வந்து சேம் பயோட்டிக்கோட பயோ குக்கும்பர் டோனர் எடுத்திருக்கேன். ஓகே, செம்ம சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு மெனக்கிடவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குளிக்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்கின்னு. ஸோ அதனால் வந்து மாய்ஸ்சரைசர் போடல, ஜஸ்ட் டோனர் போட்டு அப்படியே போய் தூங்கிட்டு போகிறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த vlog வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி குளிக்காமல் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு கடைசியில் குளிக்கணும்னு நினச்சி குளிக்காமல் பிளான் கேன்சல் ஆன மாதிரி என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து இனிமேல் கமெண்ட்ஸுக்கு ரெகுலராக ரிப்ளை பண்ணுறேன், முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணுறேன். எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது 2 சேனல் தீபா அண்ட் தீபா அண்ட் தமிழ் வீடியோஸ் 2த்துலையுமே இருக்குது. நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே டாட்டா. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.